ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மூழ்கிற அதாவது உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுவும் ஒரு மீடியம் சைஸில் தான் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு மெம்பருக்கு மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ரெண்டுலேயுமே ஒன்று தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா இதில் வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா டின்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில், ரொம்ப டைம் எடுக்காது, 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்கள்ல, ரொம்ப டயர்டாக வருவாங்க. அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு வந்தவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தவுடனே சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசியும் அடங்கின மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கை பிரிஞ்சு நம்ம தனியாக இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை இதோடய ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணிடுங்க, நல்லா பொடிசாக நல்லா சாப் பண்ணிவிட்டு அப்புறம் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எது இருந்தாலும் உங்கள்கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவை விட நமக்கு கோதுமை மாவு தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கோதுமை மாவு தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நான் கோதுமை மாவே நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லியில் சாப் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே ஒரு எக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு மெம்பருக்கு அளவுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மெம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முட்டை, ஒரு வெங்காயம் போதும். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணிவிட்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் கூட டேஸ்டியாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் 2 எண்ணெயில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ வித் எக்கை இதோடைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வழக்கமாக ஆம்லேட் போடுவோம்ல, அதே மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லுசாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒன் சைடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வேக வைங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பொட்டேட்டோலாம் பாயில் ஆகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சுட சுட ஈவினிங் வந்து இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பசியோடு இருப்பாங்க, ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பிள்ளைங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. டக்குன்னு 3 நிமிஷத்தில் 3 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.